வீர நடையில் சிங்கம் போன்று பயணிக்கும் வீரகேசரி நிறுவனம் இன்று தனது 96வது அகவையை பூர்த்தி செய்து 97வது அகவையில் கால்தடம் பதிக்கின்றது. உலகவாழ் தமிழ் பேசும் மக்களின் வாழ்வியலோடும் உணர்வுகளோடும் பின்னி பிணைந்த இந்த வரலாற்றுச் செய்தி நம் அனைவரின் நெஞ்சிலும் பேரானந்தத்தை நிறைக்கும் ஒன்றாகும். 1930ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதம் 6ஆம் திகதி வீரகேசரி எனும் வரலாற்று விதை தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஆவணிப்பட்டி பெரி சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களால் இலங்கையின் மண்ணில் ஊன்றப்பட்டது. அன்று தொட்டு தழைத்தோங்கி விருட்சமாய் படர்ந்து நிற்கும் வீரகேசரி பல்லாயிரக்கணக்கானோரின் அறிவு பசிக்கு தீனி போடுவது மாத்திரமன்றி தமிழ்ச் சமூகத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது. இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கு குரல் கொடுக்க நிரந்தர ஊடக வெளியீடொன்று இல்லாத அக்காலகட்டத்தில் விடுதலைச் சுடர் மகாத்மா காந்தி இலங்கை வந்தபோது விடுத்த உன்னத கோரிக்கையை சிரமேற்கொண்டு 196ஆம் இலக்கம் கொழும்பு செட்டியார் தெருவில் 8 பக்கங்களுடன் 5 சதத்திற்கு பிரசவமானது வீரகேசரி. மலையக மக்களின் உரிமை காவலனாக தன் பயணத்தை தொடங்கிய வீரகேசரி நாளடைவில் இலங்கையின் எல்லைகளை தாண்டி அகில உலக தமிழர்களின் அசைக்க முடியாத தேசிய குரலாக மாறியது. கருப்பு வெள்ளை பக்கங்களிலிருந்து வர்ண பக்கங்கள் வரை, கரங்களால் எழுத்து கோர்த்த காலம் முதல் நவீன கணினி யுகம் வரை, ஊடகத்துறையின் அனைத்து பரிணாம வளர்ச்சியிலும் வீரகேசரி தனக்கென தனி அரியணையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. வீரகேசரி நாளேடு எனும் தனியொரு பத்திரிகையுடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் சிலான் லிமிடெட் எனும் மாபெரும் நிறுவன குடையின் கீழ் வாசகர்களின் தேவைக்கேற்ப பல வெளியீடுகளை வழங்கி வருகின்றது. மங்கையர் செய்திகளை சுமக்க மித்திரன், முஸ்லிம் சமூகத்தின் தனித்துவ குரலாய் விடிவெள்ளி மற்றும் இந்தியாவின் முன்னணி நாளிதழான தினத்தந்தி இலவச இணைப்பிதழ் என பல பிரசுரங்கள் ஊடாக தலைமுறையாய் மக்களின் அன்பை பெற்றுள்ளது. பத்திரிகை துறைக்கும் அப்பால் புதிய எழுத்தாளர்களை உருவாக்கி தமிழ் இலக்கிய உலகிற்கு பங்களிப்பதிலும் சமூக சேவைகளை முன்னெடுப்பதிலும் வீரகேசரி என்றும் முன்னணியில் நிற்கிறது. பாரம்பரியத்தை உணர்ந்து காலத்தின் மாற்றத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதே வீரகேசரியின் அசுரபலம். தெற்காசியாவில் முதலாவது பேப்பர், உலகின் 2வது மேக்னம் அச்சு இயந்திரம், ஜாயல ஹேக்கலவில் அமைந்துள்ள நவீன வசதிகளை உள்ளடக்கிய தொழிற்துறை கட்டிடம், உலக அளவிலேயே அதிக பெறுமதி கொண்ட வரலாற்று சுவடுகள் என வரலாற்று பெருமைகளை சுமந்தபடி நவீன தொழில்நுட்ப புரட்சியிலும் வீரகேசரி முதன்மை வகிக்கின்றது. புதிய தொழில்நுட்பங்களுடன் நிர்மாணிக்கப்பட்ட டிஜிட்டல் கலையகத்தில் இருந்து வாரந்தோறும் பிரத்யேக நேர்காணல்கள், செய்தி தொகுப்புகள் மற்றும் சமூகத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான காணொளிகள் உலகம் முழுதும் வாழும் தமிழர்களுக்கு நொடிப்பொழுதில் சென்றடைகின்றன. பொருளாதார நெருக்கடிகளும் சவால்களும் உலகையே உலுக்கிய வேளையிலும் வீழாது நிமிர்ந்து நிற்கும் வீரகேசரியின் இந்த வெற்றிக்கு பின்னால் பலமான தலைமைத்துவம் உள்ளது. நிறுவனத்தின் தலைவர் திரு ராஜசீலன் ஞானம், முகாமைத்துவ இயக்குனர் திரு குமார் நடேசன் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி திரு செந்தில்நாதன் ஆகியோரின் வழிகாட்டல்கள் இந்நிறுவனத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக விளங்குகின்றன. அத்துடன் ஊழியர்களின் திறமைகளை வளர்க்க பணிக்காலத்திலேயே இலவச மாஸ்டர் கிளாஸ்கள், ஊடகவியலாளர்களுக்கான சர்வதேச பயிற்சி வாய்ப்புகள் என தன் ஊழியர்களின் உயர்விலும் முகாமைத்துவம் முதன்மை கவனம் செலுத்துகிறது. எத்தனை சவால்கள் குறுக்கிட்டாலும் அத்தனையையும் தகர்த்தெறிந்து நூற்றாண்டை நோக்கிய வரலாற்று சாதனை பயணத்தில் வீரகேசரி கம்பீரமாக வீறுநடை போடுகின்றது. இந்த வெற்றி பயணத்தின் உண்மையான கதாநாயகர்கள், எம்மை வாழ வைக்கும் அபிமான வாசகர்கள், எழுத்தாளர்கள், விளம்பரதாரர்கள், பத்திரிகை முகவர்கள் மற்றும் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியர்களுமே ஆவர். இந்த இனிய 96வது ஆண்டு நிறைவு சந்தர்ப்பத்தில் உலகம் முழுவதும் வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வீரகேசரி நிறுவனம் தனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. நூற்றாண்டை நோக்கிய சாதனை பயணத்தை தொடர்வோம். தமிழ் பேசும் மக்களின் அசைக்க முடியாத காவலனாய் என்றும் நீடிப்போம்.